மழை குறித்த அண்மை செய்தியை பார்க்கிறோம். சென்னை, செங்கல்பட்டு உட்பட 20 மாவட்டங்களில் அடுத்த 3 மணி நேரத்திற்கு மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் மோகன் இணைகிறார். அவரோடு பேசலாம். மோகன், ஆரணி, ராணிப்பேட்டை போன்ற பகுதிகளுக்கும் மழைக்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. விவரம் என்ன? காயத்ரி, தமிழகத்தில் நீலகிரி, மதுரை, நெல்லை ஆகிய பகுதிகளில் இன்று அதிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்தது. இந்த நிலையில் குறிப்பாக திருவண்ணாமலை மாவட்டம், ராணிப்பேட்டை மாவட்டம் ஆகிய பகுதிகளில் காலை முதலே சாரல் மழை பெய்து வந்த நிலையில் தற்போது அதிகப்படியான கனமழை பெய்ய ஆரம்பித்தது. குறிப்பாக திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி சுற்றுவட்டார பகுதிகளான கண்ணமங்கலம், காட்டுக்காநல்லூர், கொங்கரம்பட்டு ஆகிய பகுதிகளில் அரை மணி நேரத்திற்கு மேலாக இடைவிடாத கொட்டி தீர்த்து வருகிறது. குறிப்பாக திருவண்ணாமலை மாவட்டம், வேலூர் மாவட்டங்களில் அதிகப்படியான வெயில் தாக்கம் கடந்த ஒரு சில வாரங்களாக இருந்து வந்த நிலையில் தற்போது இந்த திடீர் அதிக கனமழையால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர், விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். குறிப்பாக வெயில் தாக்கம் அதிகரித்து வந்த நிலையில் இந்த மழையால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். காயத்ரி, நன்றி மோகன், விவரங்களை வழங்கியமைக்காக. தொடர்ந்து செய்தியாளர் தமிழரசி மழை குறித்த நிலவரங்களோடு இணைகிறார். அவரிடம் பேசலாம். தமிழரசி, இப்போ இந்த 3 மணி நேரம் மழைக்கான வாய்ப்புன்னு சொல்லப்பட்டிருக்கே, விவரம் என்ன? அடுத்த 3 மணி நேரத்திற்கு காலை 10 மணி வரை சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர் மற்றும் பெரம்பலூர் ஆகிய மாவட்டங்களில் அடுத்த 3 மணி நேரத்திற்கு ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது. ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அதே போல ராணிப்பேட்டை, வேலூர், சேலம், திண்டுக்கல், மதுரை, தேனி, மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம் மற்றும் புதுவை ஆகிய இடங்களில் ஓரிரு இடங்களில் அடுத்த 3 மணி நேரத்திற்கு லேசானது முதல் மிதமானது மழை வரை இடி மின்னலுடன் கூடிய பெய்ய வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. நன்றி தமிழரசி, விவரங்களை வழங்கியமைக்காக.